பொருள் தெரிஞ்சு நம்ம வணிகத்தையும் செஞ்சு கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி வணிகத்தை செய்யணும். அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலையில் இருந்துட்டு உங்களுக்கு கூடுதலான ஒரு வருமானம் வேணும். அந்த கூடுதலான வருமானம் இருந்தால்தான் இன்றைய டே டு டே லைஃப்பில் நமக்கு வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வெறும் சேலரி வச்சு மட்டும் இன்றைக்கி காலம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஏன்னா எல்லாருமே சேலரி வர்றதுக்கு முன்னாடியே சில செலவுலாம் பண்ணிடுறாங்க, கடன் வாங்கி வச்சிடுறாங்க. சேலரி வந்தோடனே இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி வந்த பிறகு எங்கே சேமிக்கிறது இல்லையா? முதல்ல அந்த கடன், இந்த கடனை வாங்க கற்றுக் கொடுத்தது ஃபஸ்ட்டு யார் தெரியுங்களா? நம்ம 4ஆம் கிளாஸில் கணக்கு வாத்தியார் தான். இந்த கடனை வாங்கி கழின்னு சொல்லி சொல்லி அந்த 4ஆம் கிளாஸ்லேருந்தே நமக்கு வந்து அந்த கடன் எண்ணம் வந்துடுது. முதல்ல கடன் அப்படிங்கிறதையே யோசனை பண்ணி வாங்கணும். அந்த காலத்தில் எங்கள் பெரியவங்கள்லாம் ஒரு இடத்துல போய் கடன் வாங்குறதுனா ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. கடன் கையை நீட்ட மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் செல்லை திறந்தாலே 0% லோனு, அந்த லோனு, இந்த லோனு, இந்த ஆப்புன்னு போனோன்னா நம்ம அவசரத்துக்கு தேவைக்கு நம்மளும் போய் எதையாவது பார்த்துட்டு கடனை வாங்கிடுறோம், கட்டிடுறோம். அது நல்ல ஒரு நிறுவனமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் சரியாக வரவு வைக்காமல் பல வித பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது மாதிரி கடன் தொல்லையில் சிக்கிட்டு இருக்கிற போது நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி சேவிங்ஸ் மென்டாலிட்டிக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போது ஒரு இஎம்ஐ கட்ட நம்ம தயாராக இருக்கோம். அதே இஎம்ஐக்கு பதிலாக ஒரு எஸ்ஐபிஎம் போட்டால் என்னங்கிறது சிந்திக்கிற ஜனத்தொகையில் பெரும்பாலும் இல்லை. கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டலாம், அவனுக்கு வட்டியை கொடுக்கலாம். சரி, அந்த கடனை தவிர்த்து இது தேவையா அப்படின்னு யோஜனை பண்ணி ஒரு செலவு பண்ணுறதுக்கு திட்டமிடல் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பொருளையே போய் வாங்குகிறோம், கண்ணில் பார்த்த பொருளெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து சீரமைச்சு தேவையானதை பண்ணணும்.